நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி, காதல் இதுதானா, சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம், கொஞ்சம் நீ வந்து பூத்தால் இன்பம். Welcome to Purvika Mobiles Kollywood King Power by Malli's Constructions. Yes. எல்லாருக்கும் பிடித்த நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஒரு படத்துக்கு அவ்வளோ வித்தியாசம் காட்டுற, அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அவரோட பாடியை வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ மாற்ற முடியுமோ மாற்றி ஒரு கேரக்டராகவே மாறுற நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த சூர்யா அவர்களின் ஸ்பெஷல் எபிசோட். வெல்கம் சூர்யா சார் ஃபேன்ஸ். 1000 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெளில இருக்கீங்க. உங்களில் இருந்து ஒரு 50 பேர் இங்கே விளையாட வந்திருக்காங்க உங்களுடைய பிரதிநிதியா. அவங்கள பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. வெல்கம். சூர்யா ஸ்பெஷல்னா தான் அழகழகான பெண்கள்லாம் வரீங்க. என்ன போங்க இருக்கு பாரு. விஜய் சார் ஷோலையும் காணும், அஜித் சார் ஷோலையும் காணும், சூப்பர் ஸ்டார் ஷோலையும் கூட காணும். சூர்யா சார் ஷோன்னா ஒரே பெண்கள் கூட்டம். வெல் டன். பேசுறதை விட ஃபர்ஸ்ட் சூர்யா சார் பார்க்கலாமா? சூப்பர் ஆக்டர் சூர்யா சாரோட ஸ்பெஷல் எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கோம். பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். இதில் வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ்னாலே கொஞ்சம் சாஃப்டான ஃபேன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இல்லை ரொம்ப ஸ்டைலாக அப்படி குவாய்ட்டாக அழகழகான பெண்கள், அழகழகான ஆண்கள். இதில் வந்து எல்லாம் அப்படி அவர் மாதிரி என்ன ரொம்ப வயலட்டான ஃபேன்ஸ்னால் நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸு, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்லாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படி பயங்கர அடித்தடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குறது வந்து நம்ம சூர்யா சார் ஃபேன்ஸ் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கே நிறைய பேர் வந்து நிறைய டேலண்ட்ஸோடு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. நிறையா பாடகர்கள், டான்ஸஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. எங்கள் நம்பர் 7. ஹலோ. ஹாய், உங்கள் பேர்? மதுர் பாஷினி. மதுர் பாஷினி. என்ன பண்ணுறீங்க? MOP வைஷ்ணவில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு. அதில் ஒரு டவுட்டா? சூர்யா ஷோன்னா இதுக்கெல்லாமா டவுட் வரணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் சூர்யா ஃபேனா? ஆமாம், ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து. யா. எந்த படத்தை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சூர்யா படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்க? மௌனம் பேசியது. மௌனம் பேசியது, அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. வெரி குட். ஸோ சூர்யா சார் பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா? ஓகே. ஓகேயா? இதுக்கு கை தட்டும் பாலரா. மைக் கொடுங்க, நீங்கள் வெளில வாங்க. வாங்க. எனக்கு தெரியாது, வராது. என்னையும் வந்து டான்ஸ்லாம் ஆட வச்சிட்டிங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் தான் சிறந்த டான்ஸராக தெரிவிங்க, ஏன்னா என் கூட ஆடினீங்க. ஸோ போக போக நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து கேம்குள்ளே போகலாம். அதாவது கேமோட ரூல்ஸ் சொல்லணும். அதாவது வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் வந்து ஏஆ பிஆ சிஆ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளுடைய பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் உங்கள் சார்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 1000 rupees போகும். அதே சமயம் 1000 rupees போகிறதோட சரி உங்களுடைய போடியம் லைட் வந்து க்ரீன் லைட்டாக மாறிடும். கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா. தப்பான பதில் சொன்னீங்கன்னா ரெட் லைட்டாக மாறும்.
உங்கள் 50 பேரில் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 48 பேர் 49 பேர் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா வந்து டைம்ஸ் 1000 49,000 rupees வந்து நம்மளுடைய பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? ஒரு கேள்விக்கும் 15 seconds உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ டைம் எடுத்து நீங்கள் ஒழுங்காக பதில் அமுக்கணும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 15 questions இருக்குது இந்த எபிசோடில். சூர்யா அவர்களுடைய ஸ்பெஷல், அவரை பற்றின கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படும். ஸோ அதனால் வந்து டேக் யூர் டைம் அண்ட் ஆன்சர் வெல். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. லெட்ஸ் கோ டு த கேம். 1000 rupees worth-ஆன ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நடிகர் சூர்யாவின் இயற்பெயர். ஆப்ஷன் ஏ முருகன், ஆப்ஷன் பி சூர்யா, ஆப்ஷன் சி சரவணன். The time starts now. ஓகே, டைம்ஸ் அப். சூர்யாவோட ரியல் நேம் என்ன? ஓகேங்களா? எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ பேர் ட்ரூ சூர்யா ஃபேன், எவ்வளோ பேர் சும்மா சூர்யா ஃபேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். பொண்ணுங்க எல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்கப்பா. ரெண்டு பேர் தப்பாக சொல்லியிருக்கீங்க. நம்பர் 18 அண்ட் நம்பர் 23 சரவணன் என்கிறது தான் வந்து கரெக்டான பதில். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ 2 பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிவில் நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 48,000 rupees is gone into the Purvika box office. Wonderful, wonderful, wonderful. இப்போ இரண்டாவது கேள்வி. இந்த இரண்டாவது கேள்விக்கும் 1000 rupees வழங்கப்படும் கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு. உங்களுக்கான 1000 rupees மதிப்புள்ள இரண்டாவது கேள்வி. பேரழகன் திரைப்படத்தில் சூர்யா தனக்குத்தானே வைத்துக் கொள்ளும் பெயர். ஆப்ஷன் ஏ நவீன்குமார், ஆப்ஷன் பி பிரேம்குமார், ஆப்ஷன் சி பிரவீன்குமார். And your time starts now. Time's up. ஸோ பேரழகன் படத்தில் வந்து நிறைய இடத்துல அந்த பேர் அவர் வந்து உச்சரிப்பார், நிறைய இடத்துல சொல்லுவார். அந்த ஃபோன் வரும்போதெல்லாம் வந்து பயங்கர ஸ்டைலாக அவர் சொல்லுவார். ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க? நவீன்குமாரா, பிரேம்குமாரா, பிரவீன்குமாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். ரெண்டு பேர் தவறான பதில் கூறியிருக்கீங்க. மீதி எல்லாருமே கரெக்டான பதில் கூறியிருக்கீங்க. ஃபேன்டாஸ்டிக். ஸோ ஆப்ஷன் பி பிரேம்குமார் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான பதில். ஸோ வெல் டன். ஸோ இந்த ரவுண்டுக்கு அப்புறம் செகண்ட் கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 46 பேர் கடை சொல்லிருக்கீங்க. 46,000 rupees. டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ? after 2 questions 94,000 rupees சொல்லிருக்கு. வெல் டன், வெல் டன், வெல் டன். ஓகே, சூர்யா சார் பாட்டு யாரா பாடுவீங்களா? 36 அங்கே கொடுங்க, மைக் கொடுங்க. உங்கள் நேம் சார்? மதன்குமார். மதன்குமார், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க மதன்குமார்? நான் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். நீங்கள் பப்ளிக், ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள் பாடுவீங்களா இல்லை எப்படி? பாடுவேன் சார். அவ்வளோ இல்லை சார், கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்குலாம் சிங்கர் கிடையாது, ஓரளவுக்கு பாடுவேன். சரி, நீங்கள் எந்த அளவுக்கு சிங்கருங்கிறத பார்க்கலாம், பாடுங்க. நேற்றென்பது எனக்கு நினைவில் இல்லை, நான் நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை, இன்றென்பதை தவிரவும் எதுவும் இல்லை, கொண்டாடினால் இதயத்தில் கவலை இல்லை, வட்டம் போட்டு நீ வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா, எல்லை தாண்டி நீ ஆடிப்பாடு எதுவும் இல்லை புனிதமா, நெஞ்சில் இல்லை பயம் பயம், நேரம் வந்தால் ஜெயம் ஜெயம், டமக் 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 டமக்கு டமக்கு டம டம்மா, நான் தில்லாலங்கடியாமா, பலம் இருக்குது அம்மா, ஒரு ஆட்டம் போடலாமா, ஜமக்கு ஜமக்கு ஜம ஜம்மா, என் ஜோலி ஜாலிதாமா, பலம் இருக்குதம்மா, புதுவனமும் சேருதம்மா, அனுபவிடா என்றே என்றே தான் ஆண்டவனும் தந்தான்,
எடுத்துக்கடா என்றே என்றே தான் ஆதவனும் வந்தான். தேங்க்யூ சார். வெரி குட், சூப்பர் சூப்பர், நல்லா பாட்டீங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், ஓகேங்களா? மூணாவது கேள்வி. இது வந்து 1000 rupees பார்த்தான கேள்வி தான். உங்களுக்கான கேள்வி இதோ. நடிகர் சூர்யா நடிக்க வருவதற்கு முன் செய்த தொழில் என்ன? ஆப்ஷன் ஏ leather factory, option B garments factory, option C shipping company. The time starts now. Time's up, time's up, time's up. So எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லிருக்கீங்க தப்பாக சொல்லிருக்கீங்கிறத பார்க்கலாம். Lights please. What is this? கரெக்டான ஆன்சர் B garments factory. ஸோ இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க தேர்ட் கொஸ்டினில். இப்போ வந்து எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க? பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு இந்த கொஸ்டினுக்கு அப்புறங்கிறத பார்க்கலாம். 39 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, 39,000 rupees. வெல் டன். இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ சேர்ந்துருக்கு? 1,33,000. மூணே கேள்விக்கு பிறகு 1,33,000 சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் தொடரலாம். இது பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திப்போம். சூர்யா ஸ்பெஷல், டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தில் இருந்தே சூர்யா ஜோதிகா இணைந்து நடித்திருந்தாலும் காக்க காக்க திரைப்படத்திற்கு பின்னரே இருவரும் காதலிக்க ஆரம்பித்தனர். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சூர்யா சார் ஸ்பெஷல் வந்து விளையாடிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து 39 மெம்பர்ஸ் இருக்கீங்க 50 பேரில். இப்போ வந்து 1,33,000 வந்து பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் சேர்ந்துருக்கு. இப்போ அவர் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு பைக்லேயே ட்ராவல் பண்ணுவார். சம் 1,200 1,400 rupees தான் சேலரியா. அதுக்கு 2-3 மாதம்லாம் வந்து சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் சம்பளத்தில் சண்டைலாம் போட்டுருக்காரு. இனிமேல் நான் வரமாட்டேன் வேலைக்கு, ஹவு டேர் யூ நாட் கிவ் மீ மை சேலரி அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டு. என்னன்னா அவர் அந்த பைக்கில் சுற்றுறது வந்து அவர் வந்து போய் டெலிவரி பண்ணுறது, அங்கேருந்து எதாவது பிக்கப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிறைய பண்ணிருக்காரு. என்ன வேலை பண்ணாலும் அதை வந்து ஒழுங்காக டெடிக்கேட்டடாக பண்ணுற ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது வெரி டேலண்டட் ஆக்டர் தான் சொல்லணும் நம்ம சூர்யா சார். வெரி டேலண்டட் பர்சன். எனி ஒர்க்காக இருக்கட்டும், என்ன அவர் செய்கிற என்ன விஷயமா இருக்கட்டும். இப்போ வந்து நீங்களும் மேலாம் ஒரு கோடினாலும் அதுலேயும் எவ்வளோ பர்ஃபெக்டாக அது எப்படி ஆங்கர் பண்ணும். அது he does a lot of homework in whatever he does. அமிதாப் பச்சனோட ஷூட்லாம் பார்த்து அவர் வந்து அங்கே அவர் எப்படி பண்ணுறாருங்கிறதெல்லாம் பார்த்து இவர் பண்ணதா சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் இவெண்ட் அவ்வளோ இஸ் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா வந்து நானும் சூர்யா எல்லாமே வந்து ஒரே ஸ்கூல். நாங்கள்லாம் வந்து அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சூர்யா வந்து என்னோட 1 year சீனியர். நம்ப மாட்டீங்க, லேடிஸ் முக்கால்வாசி நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் சத்தியம். பசங்க கை தட்டுங்க அதுக்கு. இல்லை உண்மையிலேயே நாங்கள்லாம் சென்ட் பீச் ஸ்டூடெண்ட்ஸு. சென்ட் பீச்சில் படித்த போது வந்து என்னை விட 1 year நான் வந்து ஒரு வாட்டி சரோஜா படம் 100th day ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் சூர்யாவை இன்வைட் பண்ண போனேன். என்னையா நான் பேசுறது போரியா ஃபங்க்ஷன்லாம் அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வரீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசிட்டு போனால் போதும், வேறு எதுவுமே பேச வேணும். வெங்கட் பிரபு நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன், அவனுக்கு எல்லாம் பிரில்லியன்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க ஸ்டேஜ்லேருந்து, வேறு ஒன்றுமே தேவையில்லை. அப்படி அது மட்டும் சொன்னால் போகிறோமா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோட ஸ்கூலில் ஒரு வருஷம் சீனியர் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வெளியில் நான் ரொம்ப கிழவன் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் உங்களோட யூத்துங்கிறத நான் காட்டணும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அப்படி சொல்லிடுங்க அப்படின்னா ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லி நிஜமாக வந்து he came to சரோஜா 100th day ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து வெங்கட் பிரபு நல்லவன் நாளும் தெரிஞ்சவன் எல்லாம் சொல்லி நல்ல படத்தெல்லாம் பற்றி பேசி நான் வந்து வெங்கட் பிரபுவோட 1 year சீனியர் இன் ஸ்கூல் போருமாடா அப்படின்னாங்க. அது ரொம்ப நான் பிளான் பண்ணி சொன்ன மாதிரி ஆகிட்டார்.
ஆனால் வந்து நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் மேட்ஸ், வி கோ லாங் வே பேக். நாங்கள்லாம் வந்து ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு பிறகு தான் வந்து லயோலாவில் தான் வந்து நம்ம விஜய் சாரும் சூர்யா சாரும் வந்து தே ஆல் ஸ்டடி டுகெதர். பட் ஒருத்தர் விஸ்காம், ஒருத்தர் பிகாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து சொல்லுங்கள். நம்ம 17 மைக் கொடுங்க. என் பேர் நிக்சன் ராஜ் சார். நிக்சன் ராஜ், என்ன செய்றீங்க சார்? நான் வந்து முன்னாடி அசிஸ்டன்ட் சார், பாக்கியராஜ் சார்ட்ட அசிஸ்டன்டாக இருந்தேன். ஓ சூப்பர். அப்புறம் ஸ்ரீகாந்த் ஸ்னேகாந்த் வச்ச போஸ் படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன். ஃபென்டாஸ்டிக் சார். இந்த ஷோக்கு நான் வந்தது காரணம் சூர்யா சாருக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. என் பையன் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கேன்னா அதுக்கு வந்து சூர்யா சார் எனக்கு கிடைச்ச ஒரு விழிப்புணர்வு தான் காரணம். சூப்பர் சார், சொல்லுங்கள் சார். என் பையன் எனக்கு நான் போஸ் டைலாக் எழுதி முடிக்கும்போது சினிமாவில் பிஸியாக இருக்கும்போது எனக்கு பையன் பிறந்தா அவன் எதையுமே சரியாக செய்யலை. அந்தந்த வயசில் அச்சீவ் எதுவுமே பண்ணலை. வீட்டில் இருக்கவங்களாம் ஆம்பளை பையன் எப்பவும் லேட்டாக பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அசால்ட்டாகவே இருந்துட்டேன். அப்போ சூர்யா சாரும் ஜோதிகா மேடமும் ஆர்டிசம் பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு என் பையன் பாதிக்கப்பட்டது ஆர்டிசத்தால் தான் இருக்குமோன்னு டவுட் எனக்கு வந்துச்சு. போய் டாக்டர்ஸ்ட்டை டயக்னோஸ் பண்ணும்போது ஆர்டிசம் தானே அப்போ தான் அது ஃபிக்ஸ் பண்ணாங்க அவங்க. அதுக்கு பிறகு நான் சினிமா விட்டு வேலைக்கு முழுக்க அவனுக்காக ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு அலைய ஆரம்பிச்சு இப்போ அவங்க கூட தான் இப்போ கேர்டேக்கராகவே இருக்கேன். சூப்பர் சார். அந்த ஆர்டிசம் பற்றின விழிப்புணர்வு பார்த்து தான் எனக்கு வந்துச்சு. அது மாதிரி எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்திருக்கும், நிறைய குழந்தைங்க டெவலப் ஆகிருக்கும். அந்த ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமில் அவர் மூலமாக எனக்கு கிடைச்ச விழிப்புணர்வு தான் இன்றைக்கி என் குழந்தை 8 வயசு ஆகுது, இன்னும் பேசலை, பிஹேவியரெலாம் இன்னும் சரியாகலை. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு தகப்பனா என் குழந்தைய ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பார்க்குறேன்னா அந்த ஒரு பொரிய அவரோட அந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அந்த ஷார்ட் ஃபிலிமில் கிடைச்ச விழிப்புணர்வு தான் காரணம். சூப்பர். அதுக்கு நான் அவரை நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்மில் நின்று அந்த தேங்க்ஸை நான் அவர் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சொல்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லி ஆசைப்பட்றேன். அப்போ ஒரு பத்திரிக்கையில் சொன்னார், ஆர்டிசம் பற்றி இங்கே இந்தியாவில் யாருக்கும் அவ்வளோவா தெரியல, குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகம் தெரியல. இது நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன், இது ஒரு ஃபுல் படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நிச்சயமாக பண்ண வேண்டாரு. அப்படி அவர் பண்ணார்னா ஏன் குழந்தை மாதிரி இன்னும் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடச்சி அவங்க ஒரு ஓரளவுக்கு டெவலப் ஆகி வருவாங்க. கண்டிப்பாக சார். அது சார் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக சார். உங்கள் சார்பாக நாங்களும் சூர்யா சாருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாரு அவர். நிறைய பேருக்கு தெரியாமல் செய்கிறாரு, தெரிஞ்சு செய்கிறாரு. ஸோ ஃபார் கீப் ஆன் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் குட் ஒர்க் சூர்யா சாருக்கு நம்மளுடைய நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் சூர்யா. தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து 4th கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து 2000 rupees நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்கள் சார்பாக 2000 rupees நம்மளுடைய பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேரும். ஸோ ரெடியா? உங்களுக்கான 4th கொஸ்டின் 2000 rupees worth கொஸ்டின் இதோ. சூர்யாவின் முதல் திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம். ஆப்ஷன் ஏ ஆலயம் புரொடக்ஷன்ஸ், ஆப்ஷன் பி மெட்ராஸ் டாக்கீஸ், ஆப்ஷன் சி Gemini Productions. Your time starts now. Time's up. அவர் நடித்த முதல் படம் என்ன படம்? நேருக்கு நேர். அந்த படத்தை வந்து யார் தயாரிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மணிரத்னம் சார். வசந்த் சார் தயாரிச்சார் நீங்கள் நினைக்கிறீங்களா? டைரக்ஷன் மணிரத்னம் சார், ப்ரொடக்ஷன். இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ பேர் கரெக்டாக பதில் அமைக்கிருக்கீங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். ஓகே, இப்போ டோட்டலாக 27 பேர் கரெக்டாக பதில் சொல்லிருக்கீங்க. நிறைய லேடிஸ்லாம் அவுட் ஆகிட்டு வரீங்க. ஓ நோ, வாட் இஸ் திஸ்? பேட் லக். கரெக்டான ஆன்சர் மெட்ராஸ் டாக்கீஸ், மணிரத்னம் சார் ப்ரொடக்ஷன். ஆப்ஷன் டி அதான் கரெக்டான பதில். ஸோ இப்போ பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ரவுண்டுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 27 பேர் கரெக்டாக சொல்லிங்க. 2000 ரூபாய் ஃபார் ரைட் ஆன்சர், 54,000. So after 4 questions, total box office, Purvika box office, எவ்வளோ? 1,87,000 rupees. Fantastic, super, very good. கரெக்டாக சொன்ன எல்லாருக்குமே
27 மைக் கொடுங்க. ஆக்சுவலாக சூர்யா சார் வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி தான் நானும் கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் தான் இருந்தேன். ஓ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஸோ ஆக்சுவலாக அவர் பெரிய ஆள் ஆகிட்டார். அதே மாதிரி நானும் இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டில் கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் போய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் இப்போ அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் முன்னே வருவீங்க. கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் மட்டும் கிடையாதுங்க, பஸ் கண்டக்டராக இருந்தாலும் நல்லா முன்னேறலாம். பைக் மெக்கானிக்காக இருந்தாலும் முன்னேறலாம், கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாலும் முன்னேறலாம், பஸ்ஸு கண்டக்டராக இருந்தாலும் முன்னேறலாம். அந்த மாதிரி அது கிடையாது, உங்களுடைய குறிக்கோள் தான். சூப்பர் சூப்பர், வெரி குட். நம்பர் 8 யூ வாண்டட் டு சிங்ல, நீ அவங்ககிட்ட மைக் கொடுங்க, பாவம் தோத்துட்டாங்க பாவங்க. உங்கள் நேம்? என் நேம் ஹரிதா. ஹரிதா, என்ன செய்றீங்க ஹரிதா? ஃபைனல் இயர் எலக்ட்ரானிக் மீடியா. ஃபைனல் எலக்ட்ரானிக் மீடியா. எப்போ இருந்து நீங்கள் சூர்யா ஃபேன்? ஆஃப்டர் சீங் கஜினி. நீங்களும் கஜினிக்கு அப்புறம் தான். சரி, நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க? என்னை கொஞ்சம் மாற்றி. வெரி நைஸ், கோன். என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே, நேற்றும் இன்றும் வேற என்று காணும் நானும் நானா, உன் பேச்சில் என்னை வீழ்த்து செல்லாதே, ஒன்னே ஒன்று சொல்லணும், ஒன்னே ஒன்று சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா, நானும் மாறி போனதே, என் நளினம் கூடி போனதே, அதை தெரிந்தா நீயே சொல்லக்கூடாதா, யாரை நான் கேட்பேன் நீயே சொல்வாயா, நீயே சொல்வாயா. வெரி குட் ஹரிதா, வெரி நைஸ், ரொம்ப நல்லா பாடுறீங்க. I think you should practice a lot. You can become a very good singer. All the best. Thank you, sir. அடுத்த கேள்விக்கு போலாமா? இது உண்மையிலேயே 3000 rupees worth ஆன question. உங்களுக்கான 5th question, 3000 rupees worth question. இதோ. அகரம் ஃபவுண்டேஷனுக்கான விளம்பரத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்த நடிகர் யார்? Option A Vikram, option B Vijay, option C Ajit. Your time starts now. Time's up. Time's up. Time's up. அந்த ஆட் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்துருக்கேன். இந்த கொஸ்டின் முன்னாடி கேட்டுரு, ஆசை தோசை அப்பளம் வடை. எவ்வளோ பேர் இப்போ கரெக்டாக சொல்லிருக்கீங்க இல்லைங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். மூணு பேர் தப்பான பதில் சொல்லியிருக்கீங்க. கரெக்டான பதில் விஜய். இளைய தளபதி விஜய் தான் கரெக்டான பதில். ஆப்ஷன் பி. இந்த கேம்பெயினோட ஸ்லோகன் வந்து ஹீரோவா ஜீரோவா. இதில் மாதவனும் இருப்பார், ஜோதிகாவும் இருப்பாங்க. இதில் வந்து 4 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து நல்ல காஸ்க்காக பண்ணாங்க. இளைய தளபதி விஜய் அவங்க தான் வந்து கூட நடித்தவர். ஸோ இந்த கேள்விக்கு பிறகு நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். 5th கொஸ்டினுக்கு அப்புறம் 24 பேர் இன்னும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. உள்ள 3000 rupees per person, 72,000 rupees சேர்ந்துருக்கு. இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ இருக்கு பார்க்கலாம். 2,59,000. It's a lot of money. Super, super, super. Very good, very good. இப்போ ஒரு சின்ன பிரேக். ஏன்னா அடுத்த கேள்வி வந்து ஒரு பில்டப்பான கேள்வி. ஏன்னா வந்து 6th கொஸ்டின் ரெட் கார்பெட் ரவுண்ட் கொஸ்டின். அதாவது 24 பேர் இருக்கீங்க. ரெட் கார்பெட் போகிறதுக்கு 5 பேர் தான் தேவை. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பிரேக் முடிஞ்சு வந்து சொல்கிறேன். இது பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். டோன்ட் கோ எனிவேர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரவுண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்ஜான் தெலுங்கு டப்பிங்கில் சூர்யா தனது சொந்த குரலில் தெலுங்கில் டப்பிங் பேசினார். அயன், பிதாமகன், இரத்த சரித்திரம் போன்ற படங்கள் தெலுங்கில் டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலும் அவர் தனது சொந்த குரலில் தெலுங்கில் டப்பிங் பேசியது இதுவே முதல் முறை.
வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 24 பேர் இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த ரவுண்ட் ரெட் கார்பெட் ரவுண்ட். ரெட் கார்பெட் ரவுண்ட் அப்படிங்கிறது 5 பேர் தான் தேவைப்படுறாங்க ரெட் கார்பெட் ரவுண்டுக்கு. இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் 24 பேருமே கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னாலும் எனக்கு 5 பேர் தான் தேவை. 5 பேர் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், கரெக்டான பதில் சொன்னவங்கலேருந்து டைமிங் பார்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத டைமிங் பார்ப்போம். ஸோ டைமிங் பார்த்து அதுலேருந்து தான் செலக்ட் பண்ணுவோம். த ஃபர்ஸ்ட் டாப் 5. ஓகேங்களா? ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நம்பர் 13, உங்கள் நேம்? ஹாய். ஷேக் சார். ஷேக், என்ன செய்றீங்க ஷேக்? மெக்கானிக்கல் 3rd இயர் சார். மெக்கானிக்கல் 3rd இயர். எந்த காலேஜ்? ஆனந்த் இன்ஸ்டியூட் சார். ஓகே, ரைட். சூர்யா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? சில்லுன்னு ஒரு காதலில் ஒரு ஆட்டிடியூட் சார். வெரி நைஸ். சில்லுன்னு ஒரு காதலில் அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே, அந்த மாதிரி ஆட்டிடியூட் தானே உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை. சொல்லுங்கள், என்ன யார் மாதிரி மிமிக்ரி பண்ண போகிறீங்க? இல்லை சார், இது வாய்ஸ் இல்லை, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி கொஞ்சம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஓகே, சூப்பர். காலிங் பெல். ஆக்சுவலி குருவி குயிலாம் கூட இப்படி தான் கத்தும். வெல் டன் ஷேக், வெல் டன், வெல் டன், வெரி நைஸ். நம்பர் 14, அவர்கிட்ட மைக் கொடுங்க. ஹாய் சார், நான் ரத்னகுமார். என்ன செய்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். வெரி குட் சார். ஃபேன் ரெக்வெஸ்ட் இருக்கிற எல்லா ஃபேனும் சார்பாக நீங்கள் சூர்யாவோட ஒரு படம் பண்ணணும். ஏய், அண்ட் தேங்க்யூ. ஒன் மோர் திங், உங்கள் பிரியாணி எப்படி வந்துட்டுருக்கு? நல்லா காரமாக இருக்குமா, மசாலா நிறைய இருக்குமா? பிரியாணி நல்லா இருக்கும். இதோ கிட்டத்தட்ட வந்துட்டேன். அதாவது சூர்யா தம்பி கார்த்தி தான் நடிக்கிறாரு. அடுத்து கார்த்தி எவ்வளோ பேர் பிடிக்குங்க? ஓ, எல்லாருக்கும் பிடிக்குது பாஸ். வெரி நைஸ். நீங்கள் கார்த்தி சாரோட படம் பண்ணுறீங்கன்னொன்னே ரொம்ப சந்தோஷம். ஹன்சிகா ஹீரோயின்னொன்னே இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதான பார்த்தேன். வெரி குட், வெரி குட். நல்லா வந்துட்டு இருக்கு. இது இப்போ இன்னும் இதான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. சூப்பர் ஹிட் ஒன்று எதிர்பார்க்குறோம் சார் உங்ககிட்ட. கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போது பேசியாச்சு. அவர் மிமிக்ரிலாம் பண்ணிட்டாரு. இப்போ டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ கேட்க போகிற கேள்வி 15 செகண்ட்ஸ் டைம் இருந்தாலும் யார் சீக்கிரமாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக யார் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதுவும் 3000 rupees ஒர்த்தான கேள்வி தான். 6th question. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். 24 பேர் இருக்கீங்க. 24 பேருக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? சீக்கிரமாக டக்குன்னு அமுக்கணும். உங்களுக்கான ரெட் கார்பெட் கொஸ்டின் 3000 rupees worth இதோ. சூர்யா நடிப்பில் அதிக விருதுகளை பெற்று தந்த திரைப்படம் எது? ஆப்ஷன் ஏ ஆயுத எழுத்து, ஆப்ஷன் பி பிதாமகன், ஆப்ஷன் சி வாரணம் ஆயிரம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான் அது. ஏன்னா எல்லா படங்களுமே நிறையா நல்ல நல்ல படங்கள் தான். இதில் வந்து நான் அந்த பக்கம் இருந்திருந்தேன்னா எனக்கு ஒரு 2 படத்து மேலே தான் டவுட் வந்திருக்கும். நிறையா டவுட். அதாவது ஆப்ஷன் பியா சியா அப்படிங்கிறது தான் பயங்கரமான டவுட் இருக்கும் எப்போவுமே. ஆனால் நீங்கள் யார் எவ்வளோ கரெக்டாக தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். Well done, well done, well done, well done. So option C வாரணம் ஆயிரம் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். Filmfare Awards, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட், விஜய் அவார்ட்ஸ், பெஸ்ட் ஆக்டர் அவார்ட், சவுத் ஸ்கோப் அவார்ட் ஃபார் ஸ்டைலிஷ் யூத் ஐகான் ஆஃப் தி இயர் கிடைச்சது அந்த வருஷம் சூர்யா சாருக்கு. ஸோ நிறைய அவார்ட்ஸ் குவிச்ச படம் வந்து நம்ம கௌதம் மேனனின் வாரணம் ஆயிரம். ஸோ 24 பேரில் 18 பேர் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. வெல் டன் ஃபார் தட். ஃபர்ஸ்ட் 18 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ 3000 rupees ஈச். பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த கொஸ்டினுக்கு 54000 ரூபாய் சேர்ந்துருக்கு. 54000 rupees சேர்ந்துருக்கு. ஸோ த டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ? 3,13,000.
ஆனால் இப்போ தான் வந்து டென்ஷன் டைம். அந்த 5 பேர் யார்? ரெட் கார்பெட் ரவுண்ட் விளையாட போகும் அந்த 5 பேர் யார்? குவிக் டைமில் ஆன்சர் பண்ண அந்த 5 பேர் பார்க்கலாமா? முதல்ல ஃபாஸ்ட்டாக யார் சொன்னா? ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிற நம்பர் 1 நீங்கள் தான். கடவுள் பக்தி உங்களை வீண் போகலை. ஸோ அடுத்ததாக நம்பர் 2 யாருன்னு பார்க்கலாம். நம்பர் 25. மூணாவது செலக்ட் ஆனது நம்பர் 3. Congratulations. Last 2 contestants. Number 44. Final contestant. Number 7. Well done. நடனமாடி இந்த கேமை வந்து தொடக்கி வச்ச உங்களுக்கு நன்றி. ஸோ செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸில் லேடிஸ் வர்றது, இவ்வளோ லேடிஸ் வந்து வந்திருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் ஒரு பொண்ணு தான் வந்திருக்கும் மேக்ஸிமம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் 5 of you. ஆனால் நீங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து விளையாண்டு யாருமே தோக்கலை. எல்லாருமே கரெக்டான க்ரீன் லைட் தான் எரியுது. யாருமே தோக்கலை. ஸோ அதனால் வந்து ஸோ ஃபீல் ஹாப்பி. நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போது இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரெட் கார்பெட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திப்போம். டோன்ட் கோ எனிவேர். இது பூர்விகா மொபைல்ஸ், கோலிவுட் கிங், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா தனது 22 வயது வரை எந்த ஒரு சினிமா ஸ்டுடியோவிற்குள்ளும் நுழைந்தது இல்லை. தனது அப்பா மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் சினிமாவை பற்றிய எந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்ளாமலேயே இருந்தார். தனது முதல் படமான நேருக்கு நேர் திரைப்படத்திற்கு பிறகு சினிமாவை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். Welcome back to Purvika Mobiles, Kollywood King, Power Mallis Constructions. Red carpet round வந்தாச்சு. பயங்கரமாக சாமியெல்லாம் வேண்டி வந்துட்டீங்க நீங்கள். இப்போ யார் அந்த 5 பேர் அப்படிங்கிறத அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் எல் மணிக்குமார் சார். மணிக்குமார், என்ன செய்றீங்க மணிக்குமார்? நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். ரெனால் நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஒரகடம்ல அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? வெஹிக்கிள் ஆப்ரேட்டர் சார். வெஹிக்கிள் ஆப்ரேட்டர். ஓகே. நீங்கள் எவ்வளோ வருஷமாக சூர்யா ஃபேனாக இருக்கீங்க? நான் சூர்யா ஃபேன் மட்டும் இல்லை சார், தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா நடிகரோட ஃபேன். வெரி குட், வெல் டன், வெல் டன். தமிழ் சினிமா ஃபேன், சூர்யாவை பிடிக்கும், நல்லா பிடிக்கும். ஓகே, வெரி குட் மணி. அடுத்தது உங்கள் நேம் சார்? வணக்கம், எனது பெயர் பிரபாகரன். நான் வேதாரண்யத்திலேருந்து வந்துள்ளேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள் வேதாரண்யத்தில்? சால்ட் ஃபேக்ட்ரி ஏரியாவில் கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்கராக இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வந்து தீவிரமான சூர்யா ஃபேனா? நான் நேருக்கு நேர் வந்ததுலேருந்து சூர்யா ஃபேன். நேருக்கு நேர்லேருந்தே சூர்யா ஃபேன். அவங்க ஒய்ஃபுக்கு யார் பிடிக்கும்? சூர்யா பிடிக்குமா? வேறு யாரோட ஃபேன் ஒய்ஃப்? எனது மனைவிக்கு பிடித்த நடிகர் விஜய். விஜய் ஃபேன். அப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் நல்லா விரும்பி பார்த்துருப்பீங்க. அப்போ நான் கல்யாணம் பண்ணலை. அப்போ நீங்கள் பண்ணலையா? ஓகே, தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்கள் நேம் சொல்லுங்கள். தரணி. தரணி, என்ன செய்கிறீங்க நீங்கள்? ஒர்க்கிங் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. உங்கள்கிட்ட சூர்யா கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஹெல்பிங் டெண்டன்சி. ஹெல்பிங் டெண்டன்சி, வெரி நைஸ். பர்சனலாக சொல்லிட்டீங்க, இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலாக சொல்லுங்கள். ப்ரொஃபஷ்னலாக சூர்யா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச என்னது? ரொம்ப மெனக்கெட்டு எல்லாம் செய்வார், அது ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் நவீன் முருகேசன். நேட்டிவ் வந்து சேலம். நான் ஈரோடு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிட்ருக்கீங்க? ஐ மீன்
ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் சார். விடுங்க சார். ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிட்டு இருக்கீங்களா? வீட்டில் இப்போ தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்கிறது. மாட்டினீங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நடிக்க முடியாது, படிச்சு தான் ஆகணும். சூர்யா படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது? அயன் ரொம்ப பிடிக்கும். அயன் பிடிக்கும். இப்போ சூர்யா வந்து ரொம்ப கேரக்டர் ரோல்ஸ், அதாவது கேரக்டர்ன்ற சென்ஸ் வந்து பெரிய ஆக்ஷன் மாஸ்லாம் இல்லாமல் பண்ணுற கேரக்டர்ஸ் நிறைய பண்ணுவார். அதே சமயம் வந்து இப்போ சிங்கம் அந்த மாதிரிலாம் படங்களும் வந்து நிறைய மாஸ் ஆக்ஷனு, அதை நடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பஞ்ச் டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூர்யா பிடிக்குமா இல்லை ரியலிஸ்டிக் சூர்யா பிடிக்கும்? அந்த ரியலிஸ்டிக்னஸ் தான் சூர்யா கிட்ட ரொம்ப பிடிச்சது. ரியலிஸ்டிக், அதனால தான் சூர்யா பிடிக்கும். வெரி குட், வெரி குட், வெல் டன். இப்போ உங்கள் நேம் சொல்லுங்கள். மதுர் பாஷினி. மதுர் பாஷினி. நீங்கள் வந்து எம்ஓபியில் படிக்கிறீங்க கரெக்டாக? ஃபைனல் இயரா செகண்ட் இயராக டவுட்டில் இருந்தீங்க? ஃபைனல் இயர். ஆமாம், இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபைனல் இயர் தான். என்ன படிக்கிறீங்க? எலக்ட்ரானிக் மீடியா. உங்களுக்கு சூர்யா கிட்ட பிடிச்சது என்னது? சூர்யா ஆக்டிங் அண்ட் நாட் ஜஸ்ட் ஆக்டிங், வெரி குட் பர்சன். அவரோட 6 பேக்ஸ்லாம் பிடிக்காதா? எனக்கு சூர்யாவை அண்ணான்னு கூப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அண்ணான்னு கூப்பிடுங்க, அது பிரச்சனை கிடையாது. 6 பேக்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா? 6 பேக் பிடிக்கும். 6 பேக்ஸ் பிடிக்கும். இல்லை, பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க இந்த காலத்தில் 6 பேக் வைக்கணுமா வேணாமான்னு. ஏன்னா சூர்யா சாரே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அட்வைஸ் பண்ணி தயவு செஞ்சு வச்சாதீங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது 6 பேக் வைக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ 5 கண்டஸ்டன்ஸை பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கேள்வி கேட்பேன். இந்த கேள்விக்கான தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5000 rupees. நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் சார்பாக நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேர்ந்துடும். இப்போலேருந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். முதல்ல வந்து 3 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்து ABC இருந்தது, இப்போ ABCD. மெயின் காரணம் உங்களை குழப்பணும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். ஓகே மணி, உங்களுக்கான 5000 rupees worth question. 7ஆம் அறிவு திரைப்படத்திற்காக சண்டைக்கலை பயிற்சி பெற சூர்யா சென்ற நாடு எது? ஆப்ஷன் A சீனா, ஆப்ஷன் B தாய்லாந்து, ஆப்ஷன் C வியட்நாம், ஆப்ஷன் D கொரியா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். என்ன ஆன்சர் நினச்சிங்க நீங்கள்? வியட்நாம். வியட்நாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் C. இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். வெல் டன் மணி, வெரி வெரி வெல் டன். ஆப்ஷன் C வியட்நாம் அப்படிங்கிறதா கரெக்டான பதில். அங்கே தான் போய் அவர் வந்து அந்த சண்டைக்கலை பயிற்சி பெற்றதாக வந்து சொன்னாங்க. நான் தான் வந்து 7ஆம் அறிவோட ஸ்பெஷல் காஃபி வித் அனு, அப்போ இல்லை காஃபி வித் வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி நான் தான் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணேன். அப்போவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி. பிரபாகரன் சார் வேதாரண்யம்லேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி, நடிகர் சூர்யாவுக்கு சூர்யா என பெயர் சூட்டியவர் யார்? ஆப்ஷன் A வசந்த், ஆப்ஷன் B PC ஸ்ரீராம், ஆப்ஷன் C மணி ரத்னம், ஆப்ஷன் D கலை புலி தானு. The time starts now. Time's up. So பிரபாகரன் சார் என்ன பதில் நினைக்கிறீங்க? மணிரத்னம். மணிரத்னம் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக தப்பான்னு பார்க்கலாம். லைட்ஸ் பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல் டன், வெல் டன், வெல் டன். ஆப்ஷன் C மணிரத்னம் என்பது தான் கரெக்டான பதில். அவர் வந்து சரவணனாக இருக்கும்போது நடிக்க வந்தார். சரவணனாக இருக்கும்போது நிறையா அனுபவிச்சிருக்கார். அவர் வந்து காலேஜ் லேலா தான் பயங்கரமான ரேகிங் நடக்குமா. அது பாண்டி பஸ்லேருந்து பஸ் பிடிப்பாரா, ராயப்பேட்டா மணிக்குண்டு கிட்டே வந்து ரேகிங்காக வந்து அவரை இறக்கி பசங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ரிப்பன் வாங்கணும், இப்போ ரிப்பன் வாங்கினுவா அப்படின்னு சொல்லி இறக்குவாங்களாம். இவரும் அப்படி பயந்து போய் ரிப்பன்லாம் வாங்கி வந்து கொடுப்பாராம். அந்த மாதிரிலாம் நிறையா அனுபவங்கள் இருக்குது. முதல்ல வந்து அவர் வந்து ரொம்ப
ரொம்ப டவுட் படுவார் அவர் வந்து அவர் மேலேயே நிறையா கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ரொம்ப வந்து டவுட் படுற ஒரு பர்சனாக இருந்தார். அவர் போக 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 தான் அது வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டார். இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். நம்ம மேலே முதல்ல நம்ம கான்ஃபிடென்ஸ் வைக்கணும். நம்ம மேலே வச்சாதான் நம்ம எதாக இருந்தாலும் செய்ய முடியும். நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா வந்து நம்மளால் வந்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. டவுட் பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும். அந்த டவுட்லாம் போகணுன்னா நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் தேவை. அதுக்கான ஒரு செம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம சூர்யா சார் தான். அதை வந்து எப்படி வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறத அவர் பார்த்து நம்ம கற்றுக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் என்னென்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூர்யா சாரோட பிரதர் கார்த்தி சார் வந்து மணி சாரோட அசிஸ்டண்ட். ஆயுத எழுத்து படத்தில் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சார். அவருக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இன்னும் இருக்குது. எங்கிட்ட சொல்லுவார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லுவார். ஓகே தரணி, இப்போ உங்களுக்கான கேள்வி. மாற்றான் திரைப்படத்தில் இறந்து போகும் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அகிலன், ஆப்ஷன் பி முகிலன், ஆப்ஷன் சி விமலன், ஆப்ஷன் டி நிமலன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம், அவருடைய லேட்டஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்துட்டிங்களா மாற்றான்? பார்த்துட்டேன் சார். எவ்வளோ வாட்டி பார்த்தீங்க? 2 times சார். 2 times பார்த்தீங்க. தியேட்டரில் தானே? எஸ் சார். குட். 2 கேரக்டர்ஸோட பேர் சொல்லுங்கள். அகிலன் அண்ட் விமலன் சார். அகிலன் அண்ட் விமலன். ஸோ இதில் இறந்து போகும் கதாபாத்திரத்தின் பெயர் அகிலன் சார். அகிலன் இறந்து போயிடுவார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஸோ அதான் போட்டிருக்கீங்க. ஸோ லைட்ஸ் ப்ளீஸ் பார்க்கலாம். சரியான பதில் விமலன். விமலன் தான் கரெக்டான பதில். அகிலன் தான் ஃபுல் ஃபிலிமில் இருக்கிற அந்த கேரக்டர் வந்து அகிலன். ஹார்ட் லக் தர்ணி. 2 வாட்டி பார்த்து மிஸ் பண்ணிட்டீங்க நீ. ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் தான். பட் ஹார்ட் லக். ஓகே ஓகே நவீன், நீங்கள் ரெடி தானே? உங்களுக்கான கேள்வி. சூர்யாவால் நடத்தப்படும் அகரம் ஃபவுண்டேஷனின் முத்திரையில் உள்ள வாசகம் என்ன? ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் கல்வி, ஆப்ஷன் பி அகர முதல, ஆப்ஷன் சி அறம் செய்ய விரும்பு, ஆப்ஷன் டி அறிவே செல்வம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே நவீன், டைம் முடிஞ்சது. அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அதில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் நிறையா அதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி தராங்க. நிறைய காலேஜஸ்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. வெல், நீங்கள் வந்து காலேஜுக்கு நடிக்க போகிறீங்க. அவங்க வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் என்னவா இருக்கும்னு நினச்சிங்க? பி அகர முதல. அகர முதல. பி அகர முதலங்கிறது உங்களுடைய பதில். இது கரெக்டா தவறா அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். தவறான பதில். இங்க யாருக்காவது கரெக்டான பதில் தெரியுமா? ஆப்ஷன் சி அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். சாரி நவீன், ஹார்ட் லக். ஓகே மத்தூர், உங்களுக்கான கேள்வி ரெடி? ரத்த சரித்திரம் திரைப்படம் முதலில் எந்த மொழியில் தயாரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தெலுங்கு, ஆப்ஷன் பி தமிழ், ஆப்ஷன் சி ஹிந்தி, ஆப்ஷன் டி மலையாளம். The time starts now. Hands up. கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஸோ ரத்த சரித்திரம் திரைப்படம் முதலில் எந்த மொழியில் தயாரிக்கப்பட்டது? தயாரிக்கப்பட்டது என்றால் எடுக்கப்பட்டது.
which language did they make that film? நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்கிறத பார்ப்போம். லைட்ஸ் ப்ளீஸ். ஹார்ட் லக். என்ன பதில் நினைச்சீங்க நீங்க? தெலுங்கு. ஆப்ஷன் மலையாளம். ஏ. மலையாளம். ஹிந்தி. எல்லா ஆப்ஷனையும் சொல்லிடுறது அப்படியே. ஆப்ஷன் சி ஹிந்தி தான் கரெக்டான பதில். ரத்த சரித்திரம்ங்கிறது வந்து ஹிந்தி ஃபிலிம். ஹிந்தியில் பார்ட் 1ல் வந்து விவேக் ஓபராய் நடித்தார். அப்புறம் பார்ட் 2ல் வந்து பார்ட் 1ஓட கிளைமேக்ஸில் வந்து சூர்யா சார் இன்ட்ரோ ஆவார். பார்ட் 2ல் வந்து இட் வாஸ் அ சூர்யா ஃபிலிம். ஹிந்திலேருந்து டப் பண்ண படம். தெலுங்குக்கும் வந்து தே ஆக்சுவலி வந்து சில ஷார்ட்ஸ் எடுத்ததாக சொல்கிறாங்க. பட் இட் வாஸ் மியர்லி ப்ராப்பர்லி ப்ரொடியூஸ்ட் இன் ஹிந்தி. ஆனால் வந்து இது தெலுங்கு தேசத்தை, அதாவது வந்து ஆந்திராவில் நடந்த உண்மை கதை, உண்மையான கேரக்டர்ஸ் வச்சு எடுக்கப்பட்ட படமே தவிர இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஹிந்தி. ஸோ ஹிந்தி தான். ஆப்ஷன் சி ஹிந்தி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சாரி மத்தூர், ஹார்ட் லாக் டு யூ. ஸோ இப்போது 5 பேரில் 2 பேர் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு இப்போங்கிறத பார்ப்போம். 10,000 rupees சேர்ந்துருக்கு. 2 பேர் கரெக்டான பதில். 5,000 rupees each. ஸோ இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 3,23,000. ஸோ மணி அண்ட் பிரபாகரன் சார் 2 பேர் இருக்கீங்க. ஆல் த பெஸ்ட். இப்போ வந்து காமனாக ஒரே கேள்வி தான் கேட்பேன். அதுக்கு வந்து 2 பேருமே அதுக்கான ஆன்சர் கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கேட்குறதுக்கு முன்னாடி பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திப்போம். டோன்ட் கோ எனிவேர். த லாஸ்ட் 2 contestants, ஃபைனல் questions coming up. Don't go anywhere. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹிந்தி கஜினியில் நடிப்பதற்காக நடிகர் அமீர் கான் சூர்யாவிடம் சில நுணுக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். படப்பிடிப்பின் பொழுது திடீரென ஏற்படும் சந்தேகங்களுக்கு சூர்யாவிற்கு SMS அனுப்பி தனது சந்தேகங்களை தீர்த்து கொண்டார் அமீர் கான். அமீர் கான் அனுப்பிய அந்த SMSகளை இன்று வரை சூர்யா தனது மொபைலில் பாதுகாத்து வைத்துள்ளார். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரெட் கார்பெட் ரவுண்ட் விளையாட்டுருக்கோம். 5 பேரில் 2 பேர் தான் இருக்கீங்க, மணி அண்ட் பிரபாகரன் சார். இப்போ வந்து உங்கள் 2 பேருக்கும் காமனாக ஒரே கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். உங்கள் சார்பாக 10,000 ரூபாய் வந்து நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா. இப்போது 2 பேருமே தப்பாக சொல்லிட்டீங்கன்னா கேம் ஓவர். ஒருத்தர் கரெக்டாக சொன்னீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக கோலிவுட் கிங் கொஸ்டினுக்கு போயிடுவோம். இப்போ 2 பேருமே கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்கப்படும் 2 பேருக்குமே. அது வந்து கோலிவுட் கிங் போகிறதுக்கான கேள்வி. அதில் வந்து டைமிங்லாம் பார்ப்போம். 2 பேருமே அதில் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா டைமிங்லாம் பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? இதில் டைமிங் கிடையாது சார். இதில் டைமிங் கிடையாது. இதில் நல்லா 15 seconds நீங்கள் எடுத்து பதில் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, மணி அண்ட் பிரபாகர் சார் ரெடி? உங்களுக்கான கேள்வி. சூர்யாவுடன் ஜோதிகா ஜோடியாக இணைந்து நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. Your time starts now. டைம் முடிஞ்சது. டைம்ஸ் அப். இப்போ வந்து தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ஓகே மணி, உங்களது பார்ப்போம். கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா தப்பாக சொல்லியிருக்கீங்களான்ற. லைட்ஸ் ப்ளீஸ். Hey, well done. ஸோ பிரபாகரன் சார் நல்லா வேண்டிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. மணி, நீ ஏற்கனவே பயங்கரமாக வேண்டிகிட்டு இருக்கீங்க சாமிகிட்ட. நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டீங்கன்னா அவர் தப்பாக பதில் சொன்னாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோலிவுட் கிங் கொஸ்டினுக்கு நீங்கள் போயிடுவீங்க. கடவுள் உன் பக்கம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். பிரபாகரன் சார், லைட்ஸ் ப்ளீஸ். ஓ மை காட். ஹார்ட் லக் சார், ஹார்ட் லக். நான் சொன்னேன்ல கடவுள் உங்கள் பக்கம் தான் இருக்காருன்னு.
வெல் டன் மணி, சூப்பர். என்னென்ன படங்கள் சொல்லுங்கள்? பூவெல்லாம் கேட்டுப்பார். ஆமாம். அப்புறம் அடுத்தது சேர்ந்து நடித்தாங்க. உயிரிலே கலந்தது. கரெக்ட். காக்க காக்க. கரெக்ட். ஜில்லுன்னு ஒரு காதல். கரெக்ட். ஜூன் 6. கரெக்ட். பேரழகன், மாயாவி. ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஆப்ஷன் சி 7 தான் கரெக்டான ஆன்சர். மணி, யூஆர் அ ட்ரூ சினிமா ஃபேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா ஜூன் 6லாம் வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ரவுண்டுக்கு 10,000 ரூபீஸ் சேர்ந்துருக்கு. நீங்கள் மட்டும்தான் கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு? 3,33,000. மணி, ஃபுல் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். கடவுள் தான் சார். கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு பயங்கர ஜாஸ்தி. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடிலேருந்து வேண்டிக்கிறீங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்ண அப்புறம் வேண்டிக்கிறீங்க. ஏதோ கேட்க வந்தீங்க. நம்பர் 29 சார். எம் கண்ணதாசன், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், விருதாசலம் தாலுக்கா. நீங்கள் என்ன செய்கிறீங்க சார்? நான் ஸ்கூல், நர்சரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். வெல் டன், வெரி குட். ஒரு 200 பசங்க படிக்கிறாங்க. ஒரு 25% இலவசமாக தான் படிக்கிறாங்க. சூப்பர் 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 சூப்பர். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமானா ரொம்ப ஆசை. ஒரு படத்தையும் விட மாட்டேன், சூப்பர், எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஃபைனல் கார்டு பிரச்சனையால் சரியாக பார்க்க முடியல. கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்கேன் சார். ஓகே. முன்னாடி ஒரு பாட்டு பாடணும்னு ஆசை சார். கண்டிப்பாக பாடுங்க. எந்த பாட்டு வேணாலும் பாடலாமா சார்? சூர்யா ஸ்பெஷலில் சூர்யா பாட்டு தான் நல்லாயிருக்கும். பட் என்ன பாட்டு வேணாலும் பாடுங்க. நான் ப்ரிப்பேர்டாக வரல. நான் பழைய பாட்டு தான் ஒன்று நிலா காயுது கொஞ்சம் கிக்காக இருக்கட்டும் நைட் டைமுங்கிறதுக்காக பாடலான்னு. நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சம் பாயுது காமன் விடும் பானம், தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். சார் நிஜமா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. 2 வாய்ஸ் பாடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரியலி ஹார்ட். நல்லா ரொம்ப அழகாக பாடினீங்க. நான் சின்ன வயசுலேருந்தே லேடிஸ் குரலில் தான் சார் பாடி பழகும். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியணும் மற்றவங்களோட அப்படிங்கிறதுக்காக சார். அது ஒரு ஆம்பிஷன் இருக்குது. லேடிஸ் வாய்ஸ்லேயே ஒரு நிறைய பாட்டு பாடி கொஞ்சம் வெளியில் ரீச் ஆகணும்னு ஒரு இது எய்ம் இருக்குது சார். அது சரியான வாய்ப்புகள் கிடைக்கலைங்க சார். லேடிஸ் சிங்கர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நாங்களே வந்து லேடிஸ் வாய்ஸும் பாட ஆரம்பிச்சிட்டோம். நம்பர் 8, பி கேர்ஃபுல். தேங்க்யூ சார். தேங்க்யூ, வெரி குட். நம்பர் 49 சார். நான் இங்கே பச்சைபாஸ் காலேஜில் படிக்கிறேன் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள். சார் பத்ரன் சார். பத்ரன், ஓகே சார். ஒரு கொஸ்டின் சார். சார், சூர்யாவுக்கு நீங்கள் படம் தரதுன்னா காமெடியாக தருவீங்களா இல்லை ஆக்ஷனாக தருவீங்களா சார்? ரொம்ப கஷ்டமான கேள்வி. 2 மிக்சடா தெரில. அது சமயம் நமக்கு என்ன கதை தோணுதோ அந்த மாதிரி தான் யோசிக்கிறது. பிளான் பண்ணிலாம் பண்ணுறது இல்லை. அது பாட்டில் திடீர்னு தோணும். அந்த சமயம் வந்து சூர்யா சார் நல்லா இருந்தாருன்னா சூர்யா சார்கிட்ட பேசி ஓகே பண்ணணும். ஆக்சுவலி வந்து நான் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி சூர்யா சாருக்கு தான் ஒரு கதை பண்ணியிருந்தேன். நான் சூர்யா சார்கிட்ட வந்து நான் கதையெல்லாம் சொல்லி ஓகே ஆகி அதுக்கப்புறமா வந்து இட் வாஸ் அவர் சிங்கம் 2. ஏன்னா வந்து அப்போ வந்து மாற்றான் ஷூட்டிங்கில் இருந்த டைம். மாற்றான் முடிஞ்சு அப்புறம் சிங்கம் முடிஞ்சு வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வி ஸ்டார்டட் பிரியாணி. அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணி தான் நான் பிரியாணி ஆரம்பித்தோம். ஸோ சூர்யா சார் கூட எப்படியும் சீக்கிரமாக ப்ராஜெக்ட் பண்ணிவிடுவேன். அது என்ன ப்ராஜெக்ட், எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ சொன்னால் அதோட சுவாரஸ்யம் போயிடும். ஸோ அதனால் ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் சார். சார், உங்கள் படத்தில் வந்து இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுப்பீங்களா சார்? ஆமாம், பிகாஸ் நான் யூத்தாக இருக்கிறதுனால பேசிக்கலாக. ஓகே சார், ஓகே சார். அந்த கைத்தட்டிய 4 பேருக்கு நன்றி. ஓகே, மணி ஏதோ கேட்குறாரு, சொல்லுங்கள் மணி. சார், நீங்கள் ரெடி பண்ண அந்த ஸ்கிரிப்ட் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ரவிதேஜா ஃபிலிம் கரெக்டாக சார்? கரெக்ட். பயங்கரமான ஆளாக இருக்காருப்பா அவர். அதே கதை தான் ரவிதேஜா சாருக்கும் சூர்யா சாருக்கும் சேர்ந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணேன். தெலுங்கு தமிழ் தெலுங்குல பண்ணலாம் சொல்லி அது பண்ணோம். ஆனால் அது வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறது தெரியல. சொல்லுங்கள். நம்பர் 22. சின்ன மெமிக்ரி சார். சின்ன மெமிக்ரியா? மேஜர் சுந்தரராஜன் கிட்ட கோலிவுட் கிங்கை பற்றி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் சார். ஓகே. கோலிவுட் கிங், அதாவது கோலிவுட் கிங்குங்கிறது ஒரு நல்ல ப்ரோக்ராம். அதில் வர்றவங்க நல்லா பேசுகிறாங்க. அதில் வந்து நல்ல ஆக்டர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் a good program and a fantastic program and it gives more details about the actors.
சரி மேஜர் சுந்தரம் மாதிரி பேசுகிறேன் நீங்களே பேசுங்க. நல்லா இருக்குது நல்லா இருக்குது. ரொம்ப டஃப்பான வாய்ஸ், இன்னும் பேஸ் ஜாஸ்தி இருக்கணும் அந்த வாய்ஸ்லன்னு சொல்லுவாங்க. பட் நல்லா அட்டம், நல்லா ட்ரை பண்ண. அது சும்மா கலாச்சு. சார் சொல்லுங்க சார், உங்க நேம் நீங்கள் முன்னாடி பாடினீங்கல்ல? இல்லை சார், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். டை ஹார்ட் ஃபேன் ஃபார் சூர்யா சார். ஓகே. அவர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து 2001 நந்தாதுக்கு அப்புறம் தான் எல்லா படமே வந்து அவருக்கு ஹிட் ஆச்சு. அவருக்கு தான் வந்து கமல் விக்ரம்க்கு அப்புறம் வந்து எல்லா கேரக்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அவர் தான். அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அவர் மாதிரி ஆக்டர் இன்னொருத்தர் பிறந்து தான் சார் வரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையான வாசகம். இப்போ வந்து கோலிவுட் கிங் கொஸ்டின் கேட்கறதுக்காக வந்து மணி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காரு சாமி கும்பிட்டுட்டு. ஸோ இது வந்து பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு கோலிவுட் கிங் கொஸ்டின். டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மணி மட்டும்தான் வந்து இப்போ வந்து தாக்கு பிடிச்சி நிற்கிறாரு இந்த ரெட் கார்பெட் ரவுண்டில். கோலிவுட் கிங் கொஸ்டின் மணி. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி 3,33,000 ரூபாய் வர்த்தான கேள்வி. ஓகேங்களா? ஸோ கோலிவுட் கிங் ஆகிறதுக்கான எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது. நல்ல சினிமா ஃபேன், நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா விஷயங்களும் நிறைய படிச்சிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கான 3,33,000 ரூபாய் வர்த்தான கோலிவுட் கிங் கொஸ்டின் இதோ. 7ஆம் அறிவு திரைப்படத்தில் சூர்யா எந்த நூற்றாண்டை சேர்ந்த இளவரசனாக நடித்தார்? ஆப்ஷன் ஏ 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி 5ஆம் இல்லை 6ஆம் நூற்றாண்டு, சி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு, டி வந்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு. Your time starts now. ஸோ 7ஆம் அறிவு திரைப்படத்தில் சூர்யா எந்த நூற்றாண்டை சேர்ந்த இளவரசனாக நடித்தார்? 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு, 5ஆம் இல்லை 6ஆம் நூற்றாண்டு, 6ஆம் டு 7ஆம் நூற்றாண்டு, 7ஆம் டு 8ஆம் நூற்றாண்டு. என்ன செலக்ட் ஆயிருக்கு? ஆப்ஷன் சி. சி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு. அது கரெக்டா இல்லை தவறா, நீங்கள் கோலிவுட் கிங்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். ஹார்ட் லக். மணி ஒரு சூப்பர் பிளேயர். நல்லா நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இதே கேள்வியை எஸ்எம்எஸ் கேள்வியாகவும் கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கான பதிலை நம்ம கேட்க வேண்டாம். ஓகேங்களா? மணி வாங்க. மணி சொல்லிட்டீங்க சார். எங்கள் அப்பா அப்பாவுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபாதருக்கு கூப்பிடுங்க. அப்பா வாங்கப்பா. பெருமையாக இருக்கா உங்கள் பையனை பார்க்க? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு உங்கள் பையன். உங்கள் பேர் என்ன சார்? லக்ஷ்மணன் சார். இப்போ நீங்கள் என்ன, நான் வந்து தனியாக 26,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. இதில் பாதி 13,000 rupees வர்த் செக் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ்.in வழங்கும் 15,000 ரூபாய் மதிப்புள்ள டிஜிட்டல் கேமரா உங்களுக்கு. அதோட சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் தியேட்டர். சூர்யா சார், ஷோ பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரூ டைஹார்ட் ஃபேன் இங்கே வந்து நம்ம மணி இருக்காப்புல. உங்கள் சார்பாக வந்து உங்களுடைய ஃபேன் சார்பாக இங்கே வந்து விளையாடி he came up to the final round. So I'm sure you'll be a proud star. உங்களுடைய ஃபேன் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது. இவ்வளோ நேரம் நம்ம பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. சூர்யா சார் ஸ்பெஷல். மணி வந்து கிட்டத்தட்ட கோலிவுட் கிங் ஆயிருப்பார். ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க ஃபாதர் லக்ஷ்மணன் சார் இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்கள் பையனை அவர் நினச்சி ரொம்ப பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பார்த்துட்டு இருந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரபு. பாய் பாய், டாடா, குட் நைட்.